லைஃப் டைம் சர்ச் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாங்க ஒரு கிரகம் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுதா அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம். இந்த கிரக அமைப்புகள் எப்படி வரும், நம்மளுக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது மற்ற கிரகங்கள் இப்போ சந்திர திசை வருதுங்க, குரு திசை வருதுங்க, இது நல்லா இருக்கும் அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் சனி திசைன்னு வரும்போது நம்மளுக்கு கெடுதல் பண்ணிடுமா, நம்ம கெடுதல் அதிகமாக வந்துடுமா அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம். ஆனால் பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. நாம் பொதுவாகவே சனி திசை வருது அப்படின்னாலே நாம் அனுமன் வழிபாடு, சனிக்கிழமை அனுமன் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த அமைப்புங்க. ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் நம்ம போய் பார்ப்போம், திசை எப்படி வருதுன்னு பார்ப்போம், இது நன்மைகளை செய்யுமா கெடுதல். ஆனால் சனீஸ்வரரை பொறுத்த மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு ஜட்ஜ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உழைப்பை கேட்பார். உழைப்பு அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்க, உங்களோட வாழ்கிற ஆளுங்களே நிறைய பேர் பாருங்க, கடுமையான உழைப்பில் இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் கீழே வந்தது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் மனதைரியம் எல்லாமே அவர் கொடுத்துருவார். இதுதான் அவர் கேட்குறாரு. அவரோட பொறுத்த மட்டும் உழைப்பை தான் அவர் அதிகமாக கேட்பார். அப்படி வரும் பொழுது நாம் அதிகமான உழைப்புகளை கொடுக்கும் பொழுது பாசிட்டிவாக தாங்க அது வரும். நம்ம வந்து ஜாதகத்தில் பார்த்து இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது ரெண்டாவதுன்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நடக்கிறது நடக்கட்டும், எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி வரும் பொழுது நாம் போவோம், கடுமையான உழைப்பு கொடுப்போம். சனிக்கிழமையா ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எத்தனை வாரம் செய்யணும், எப்படி அதெல்லாம் கிடையாது. பொதுவாக சனிக்கிழமை ஆனால் அவருக்காகவே நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு வாரம் பண்ணிட்டேன், 2 வாரம் பண்ணிட்டேன், சரியாக வரலைங்க, நான் விட்டுட்டேங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் போய் சனிக்கிழமை வணங்குறது நல்ல அமைப்பு கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளில் பாருங்கள், மகரம் கும்பம், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வருவாங்க. கும்ப வீட்டுக்கு நேராக இங்கே கடக வரும். மகர வீட்டுக்கு இந்த பக்கம் 6ல் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சிம்ம வீடு. இப்படி என்ன அமைப்பு, இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் 2 வீட்டுக்கு இணையாக சனியுடைய 2 வீட்டை படைச்சிருக்காங்க. அப்படி வந்திருக்கு. அப்படி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் அவங்களுடைய இன்னொரு பிம்பமாக தான் அவர் வருவார் சனி. அப்போ என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் வரக்கூடிய அமாவாசை, இணைந்து வரக்கூடிய அமாவாசை, அதற்கு நேர் 180 டிகிரியில் வரக்கூடிய பௌர்ணமி, இந்த 2லையும் கடுமையாக நம்ம வந்து முன்னோர்களை வழங்குவது நல்ல பலனை கொடுக்கும். இந்த சனியினுடைய கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விளக்கமே நான் சொல்கிறேன். இந்த சனியினுடைய கெடுபலன்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தப்புன்னு சொல்ல வர்றேன். அது வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். கடுமையான உழைப்பை கொடுங்க. கடுமையான உழைப்பு இருக்க 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 உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லா நடக்கும். அந்த திசை எப்படி இருக்கட்டும், புத்தி எப்படி இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவதுங்க. முதல்ல இந்த ப்ராக்டிக்கலாக இதை பண்ணும் பொழுது நல்ல வகையாகும். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா சனி 6ல் இருக்கிறாருங்க, சிம்ம லக்னம்ங்க, 6 சனிங்க, அவர் எந்த இடத்துல இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதப்ப நம்ம பார்க்க போகிறேன். அதே சமயம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பரிகாரங்கள் நல்ல பலனை கொடுக்கும். அது சனி எங்கே வேணாலும் இருக்கட்டும், 7 சனியே நடக்கட்டும், அஷ்டம சனியே நடக்கட்டும், அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை. முதல்ல நாம் வந்து மனதை தைரியப்படுத்தி அதாவது எப்படி சொல்கிறது, மனதையும் மூளையும் ஒரே நிலைமையில் கொண்டு போய் நல்லா சிந்தனைகளை கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வராது. இதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். முதல்ல பயத்தை போக்கணும் அப்படின்னா முதல் நாள் பயப்படுவீங்க, 2ஆம் நாள் அதே திருப்பி நினச்சா நல்ல தைரியமானவங்க வந்துடும். அந்த மாதிரி நம்ம யோசித்தாலே போதும். அனுமன் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு சிவன் வழிபாடு, அமாவாசை அன்னைக்கு சிவன் வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு, அவங்களுக்கு விளக்கேற்றுவது நல்ல பலனை கொடுக்குங்க. நம்ம அம்மா பௌர்ணமியில் பிறக்கலைங்க, யோகா அமைப்பு இல்லைங்க அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்தாலே நல்ல அமைப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்துக்கு 6 சனிங்க. இந்த 6 சனியாக வந்து அவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ அந்த திசை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி
இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 குடையவர். இந்த 6 குடையவராகி 7 குடையவராக சனி வந்து இந்த 6 குடையவராக வந்து இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு ஆகாதவராக வந்து 6ஆம் வீட்டு அதிபதியாக வந்து இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. 4ஆம் வீட்டில் இருந்தால் 1 2 3ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அதுக்காக தான் அது போட்டிருந்தேன். 6ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ சனி திசை வருதுங்க அப்படின்னா 2 விஷயம் வருங்க. ஒன்று 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்னங்க? சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் தாய்ஸ்தானம், படிப்பு 3 வந்துடும். சின்ன வயசுல இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும், நடுத்தர வயதுகளில் வந்தால் உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்புகளையும், கடன் சம்மந்தப்பட்ட வகையில். ஆனால் 6ஆம் வீட்டை பார்க்கிறாங்க. அதே மாதிரி 4 5 6 7 8 9 9ல் சனி இருக்கிறாருங்க. சிம்ம லக்னமாகி 9ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது அந்த 9ஆம் வீட்டை கெடுத்து விடுவார். தாய்ஸ்தானம் தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள யோக அமைப்புகளை கெடுப்பார். சனி நீசம் பெறுகிறார். நீசம் பெற்றால் என்ன ஆகும்? அப்பா, அப்பாவோட அப்பா எல்லா வகையில் இருக்கிற சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவாரு. இருக்கிற சொத்தையும் அழிக்க போகும். அதே சமயம் மற்ற சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அது வேற மாதிரி வரும். அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, 9 10 11 12ல் சனி. லக்னத்திற்கு 12ல் சனி இருக்கிறார் அப்படின்னா லக்னத்துல 12ல் சனி இருந்து நேரம் 6ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ நான் சொன்ன 3 பார்த்துக்கோங்க. 1 2 3 4ஆம் வீட்டில இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். இது பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் பார்வையாக சனி 6ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டில் இருந்தால் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ இந்த திசை வருது, இந்த சனி திசை வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நேரங்களில் ஒரே மனதா நீங்கள் விரதம் இருந்து பாருங்க. முன்னோர்கள் வழிபாடு நல்ல பலனை கொடுக்குங்க. இதுக்காக மெயினாக அந்த வீடியோவை நான் போட்டது. நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். பொதுவாகவே வந்து இந்த 7 சனி வருதுங்க, அஷ்டம சனி, எல்லாரும் ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்ம யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவாக கொண்டு போகும்போது பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அமையும். அதே சமயம் நீங்கள் வந்து பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அனுமனை வந்து அர்ச்சனை பண்ணுறது, அனுமனை வணங்குறது நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநள்ளா, நீங்கள் ரொம்ப பயந்தவங்க திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. 7 சனி நடந்தா இந்த சனி திசையும் நடந்து அதுக்கு அடுத்தபடியாக இந்த சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை நடந்திருக்காங்க. யாருங்க? சிம்ம லக்னம் மகர ராசி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு சனி அங்கே இருக்கிறாருங்க. சனி 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. இது எதில் சொல்ல வரேன்னா, இங்கே சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை அடைவாங்க. சந்திரன் வந்து சனி வீட்டில், சனி வந்து சந்திரன் வீட்டில். இப்போ 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. இது யோகம் தானங்க, பௌர்ணமி தானங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. இந்த சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை நல்ல அமைப்புகளை கொடுப்பதில்லை அப்படிங்கிறதான். இந்த சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை இன்னொரு விஷயம் சொல்லுறேன். இந்த இடத்துல பரிவர்த்தனையை விட்டுலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சனி சந்திரனை பார்க்கிறார், சந்திரன் சனியை பார்க்கிறார். ஆனால் நம்ம இன்னும் மற்றவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சந்திரன் அங்கே போயிட்டாருங்க, சனி இங்கே போயிட்டாருங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சந்திரன் இங்கே தான் இருக்கார், சனி அங்கே தான் இருக்கார். பரிவர்த்தனைங்கிற முறையில் 6ஆம் வீட்டு பலனை 12லிருந்து கொடுக்குறார், 12ஆம் வீட்டு பலனை 6ஆம் வீட்டிலிருந்து கொடுக்குறார். அவ்வளவுதான். அப்போ 2ம் துர்ஸ்தானமாக வந்து விடுகிறதா? இதுக்குத்தான் இந்த பாயிண்ட்டை சொன்னேன். துர்ஸ்தானமாக வந்து பரிவர்த்தனை அடையும் பொழுது அது பெரிய பலனை வழங்குவதில்லை, கொடுத்து கெடுக்கும். அவ்வளவுதான். அப்படி வரும் பொழுது இந்த சனி சந்திரனும் பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்து உடல் சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு இப்படிதான் கொண்டு கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்காது. அதுக்காகத்தான் நான் இதை போட்டேன். ஏன்னா உடல்காரகன் சந்திரன், அவர் சனியோட வந்து இவர் இரிட்டேட்டில் இருக்காரு, அவர் இரிட்டேட்டில் இருக்காரு. அவர் ஒரு நிம்மதியில் இல்லை, இவர் ஒரு நிம்மதியில் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த அமைப்பு யோக அமைப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதே சமயம் இந்த 6ஆம் வீட்டை இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுல சனியாக இருந்தால் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இதில் முக்கியமானது. அடுத்து சனி ராகு எப்படி வருதுங்கிறத நான் இடத்துல சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அமைப்பு வரும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டும். இந்த சனி திசை ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டான கணக்கில் நம்ம அந்த விரதம் இருந்து கரெக்டான சனி பகவானுக்கும் நம்ம வணங்கிட்டே இருந்தோம்னா அனுமன் வழிபாடு வரணுங்க, இல்லை விநாயகர் வழிபாடு, இது 2 பண்ணாலே போதுங்க. நீங்கள் சனி திசை நடக்கிறதுங்கிறதே மறந்துடலாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்ல பாசிட்டிவான விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம்
பொறுமை வேணும், அது ஒரு முக்கியம். அதை பண்ணிகிட்டே வரணும். அப்படி பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாக என்னதான் 6ல் இருந்தாலும் 10ல் இருந்தாலும் நிறைய பேர் பாருங்கள், ஒரு சிலர் பாருங்கள் கடுமையான உழைப்பாளர்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து கெட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி நாம் சனீஸ்வரனாலே உழைப்பை தான் கேட்பார். நம்ம ஒரே இடத்துல முடங்கி இருக்கும்போது தான் அது பிரச்சனைகள் அதிகம் பண்ணுங்கிறக்காக தான் திருப்பி அதை அழுத்தி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த சந்திரனும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடாதுங்கிறக்காக நான் போட்டிருந்தேன். இந்த இடத்துல பரிவர்த்தனைங்கிறது வீட்டுக்காக சொல்லியிருந்தேன். ஆனால் 2 பேரும் பார்த்து கொள்ளக்கூடாது. எந்த வகையிலையும் சந்திரனும் சனியும் பார்த்து கொள்ளக்கூடாது. இந்த பாருங்க, சந்திரன் சனி சந்திரன் சனி இப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னாலே இவர் 12 குறையவர், இவர் 6 குறையவர். அப்படி வரும்பொழுது உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுத்து விடுவாங்க. சந்திர திசை சனி புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி. நீ சனி திசை தானே பார்க்க முடியாது, சந்திர திசையில் சனி புத்தி வந்தாலும் பிரச்சனை வரும். இதுக்காகத்தான் நான் அதையும் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்தாலும் நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போகும்போது அது மேஜா கெடுபலன்கள் வராது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.